எஸ்ஐபிக்கும் எஸ்டபிள்யூபிக்கும் என்ன வித்தியாசம், எஸ்டபிள்யூபி பண்ணுறது மூலமா நமக்கு எப்படி மாதம் ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க அமௌண்ட் எப்படி டபுள் ஆகுது அப்படிலாம் சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டபிள்யூபி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஐபினா என்னென்னு பார்த்துருவோம். எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்மளோட லாங் டேர்ம் கோலுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அமௌண்ட்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வரதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த ஃபண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாங் டேர்மாக போட அந்த ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாகவும் ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரி, ஓகே, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னென்னு பார்த்துறோம். எஸ்டபிள்யூபினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு வரோம். இதில் வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வர்றதான் எஸ்டபிள்யூபி. இந்த எஸ்ஐபி ஆர் எஸ்டபிள்யூபி எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வீக்லியோ இல்லை வந்து குவார்ட்டர்லியோ பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ஃபண்டில் போடுறோம், இன்னொரு அமௌண்ட்டை ஒரு ஃபண்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபிக்கான வித்தியாசம். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எஸ்டபிள்யூபி பண்ணுங்கள், ஸோ எஸ்டபிள்யூபி மூலமா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்ன ஏதுங்கிறது. ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவர் அப்போ எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல்காக வித்ட்ரா பண்ணிடுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டபிள்யூபி. அவர் பல்காக எடுக்கிறது மூலயமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய ஒரு தேவை இருந்தால் தான் அவர் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாதம் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி செட் பண்ணிக்கலாம். அப்படி எஸ்டபிள்யூபி பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் கூட இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் அதில் இருக்க அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். சரி, ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். அவர் வந்து மாதம் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து எஸ்டபிள்யூபியில் வந்து எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் செட் பண்ணுறாருன்னு வைங்களேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணத்துலேருந்து மாதம் அவர் செட் பண்ணியிருக்க எஸ்டபிள்யூபி வந்து போயிட்டுருக்கும். அப்படி வந்து அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அவருக்கு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதுக்கு ஏற்றமான இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எல்லாருக்கும் அந்த பணம் வந்து டபுள் ஆகும், ஸோ பணம் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு பல்காக தூக்கி கொண்டே ஒரு அமௌண்ட் போடுறாங்க இல்லையா. இப்போ வந்து இந்த ரிட்டையர் ஆனவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பல்காக கிடைக்கும் இல்லையா, இந்த கிராஜுவிட்டி, பிஎஃப் இந்த மாதிரி சேர்த்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்களால அதுக்கு மேலே வந்து உழைக்க முடியாது, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டியில் வச்சா அவங்களுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகிறதில்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வச்சாங்கன்னு வைங்களேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சூஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன், நம்மளோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து அப்போ பணம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து எனக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் செட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு மாதம் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பல்காக தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த எஸ்டபிள்யூபி ஒர்க் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அதுலேருந்து பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து எடுக்க உங்களோட பணம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குறையணுமோ அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சி முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள வித்தியாசம். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது, எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணுறது. ஸோ இதுலேயும் வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம், பட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபண்டு வந்து அதிகமான பல்காக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூக்கும் எஸ்ஐபிக்கும் வித்தியாசம். உங்களோட ஃப்ரெண்டு எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னென்னு தெரியாது, எஸ்ஐபினா என்னென்னு தெரியாது, இதுக்கு ரெண்டும் உள்ள வித்தியாசம் என்னென்னு தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவனுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி எஸ்டபிள்யூபி பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஆட்டோமேட்டடாக அடுத்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.